ஒரு ஹேர் பேக்கை ஒரு வாரம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் வாரத்தில் 2 நாள் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹேரில் செம்மையாக கண்ட்ரோல் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜஸ்வின் மீன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரே வாரத்தில் உங்களோட ஹேர் லாஸையும் கம்மி பண்ணலாம். இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்கள் 2 தடவை மட்டும் யூஸ் பண்ணால் போதும். ஏன்னா இந்த ஹேர் பேக்கில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் அந்த மாதிரி இது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடியெல்லாம் போக வேணாம். ஒரே ஒரு கடை, நாட்டு மருந்து கடைக்கு மட்டும் போனீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நேச்சுரலான ஹேர் பேக்கை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரிசல்ட் கொடுக்குமான்னு சொல்லிட்டு 200% உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்து எனக்குமே நல்ல ஹேர் க்ரோத் கொடுத்த என்னோட ஹேர் பேக்கை தான் நானுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது அதுதான் வெந்தய பொடி. வெந்தயத்தை எதுக்காக நம்ம பொடியாக எடுக்கிறோம் அப்படின்னா, நிறைய பேருக்கு ஃப்ரெஷ்ஷான வெந்தயமாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஊற வச்சு அரைக்கும் போது கோல்ட் ஆகும்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ண வெந்தயம் உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியை நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இது கூட நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிற 2 முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, அதுதான் ஆவாரம் பூ. ஆவாரம் பூ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த ஆவாரம் பூ கூட நம்ம இன்னொரு இன்க்ரீடியண்ட்டான ஜடாமன்சியும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டுமே தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியோட கலர் நல்லா மாறிடும். அதே மாதிரி இந்த 2 ஹர்ப்ஸும் அந்த தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு வாசம் உங்களுக்கு உருவாகும். ஜடாமன்சி எதுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த பிணைக்கிற மாதிரி ஒரு நெருக்கமான தன்மை நம்ம முடிக்கு நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுத்து நம்ம முடியவும் இதே மாதிரி அடர்த்தியாக வளர வைக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியண்ட்டையும் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெந்தய பொடி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஹேர் பேக்காக இருக்குல்ல, பட் இதோட ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற இந்த ஆவாரம் பூவும் சடாமன்சியும் நீங்கள் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கும் போது நம்மளோட ஹேர் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எப்பேற்பட்ட ஹேர் லாஸாக இருந்தாலும் சரி, அது உங்களோட ஸ்கேல்ப்லேருந்து விழுந்தாலும் சரி, உங்கள் ஹேரோட ரூட்ஸ்லேருந்து கட் ஆனாலும் சரி, உங்களோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த 3 இன்க்ரீடியண்ட்டும் ஒரு பெஸ்ட்டான இன்க்ரீடியண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிரும். நீங்கள் வெந்தயத்தை வந்து சேர்த்துருக்கிறதுனால இது ஊற ஊற இன்னுமே கெட்டித்தன்மை வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போதே நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ நம்மளோட ஹேர் பேக் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளோட தலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி சிக் எடுத்துக்கிடணும். நான் நேற்றே ஆயிலி ஹேரில் தான் இருந்தேன். நேற்று ஃபுல்லாக என்னோடய முடியை பின்னல் தான் போட்டிருந்தேன். ஸோ நான் சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிடுறேன். இந்த மாதிரி முடியை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் பேக் அப்ளை பண்ணலாம். நான் முதல்லையே சொன்ன மாதிரி ஜடாமன்சியும் ஆவாரம் பூ உங்களுக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படியே ஒரு ஹர்ப்ஸ் யூஸ் பண்ண ஒரு டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணோன்னா எப்படி நமக்கு அப்படியே ஃபுல்ஃபில் ஆகும் மனசு ஃபுல்லாக. ஸோ அந்த ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது 3மே நீங்கள் தேடி அலையிற பொருள் கிடையாது. நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா இது 3மே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி இந்த சம்மருக்கு இந்த ஒரு ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்கை ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக முடியை பிரித்து ஹேரில் மிடில்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது முடிக்கு நல்ல ஒரு கருமையவும் கொடுக்கும். அதே மாதிரி ஹேரோட திக்னஸையும் ஷைனிங்கையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி தரும். ஒவ்வொரு முடியும் நமக்கு நல்லா திக்காக இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் மாறும். அதே மாதிரி உங்களோட ஒவ்வொரு முடியும் திக்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் ப்ராப்ளம் வரவே வராது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஹேர் பேக்கை இந்த மாதிரி தான் அப்ளை பண்ணணும். ஒரு சைடு அப்ளை பண்ண மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள் முடி திக்காக மாற மாற உங்கள் முடியோட பின்னலுக்கும் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு போனிடெயில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் லூஸ் ஹேரில் இருந்தாலும் சரி, ஹேர் பார்க்குறதுக்கு செம்ம ஷைனிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹேரில் மிடில் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஹேர் பேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இது ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ஷாம்பு சிக்கக்காய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் எதுவாக இருந்தாலும் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷாம்புவாக இருந்ததுன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது டைல்யூட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சிக்கக்காயாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே சிக்கக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து என் முடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஹேர் பேக் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னோட முடியில் கொஞ்சம் கூட சிக்கே இல்லை.
ஹேர் பார்க்குறதுக்கே செம்ம சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாறிடுச்சு. நான் வந்து குளிச்சுட்டு வந்து நான் சிக் எடுத்தேன். என்னோட ஹேர் ஃபால் வந்து இவ்வளோ தான் ஆயிருக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்பவே வந்து கம்மியான முடி தான் வந்து கொட்டியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஹேர் லாஸையும் வித்தின் 1 வீக்ல கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹேர் பேக்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த ஹேர் பேக் அந்த அளவுக்கு நம்மளோட ஹேரை செம்ம சாஃப்ட்டா மாத்திரும். ஏன்னா இதில நம்ம சேர்த்திருக்கக்கூடிய வெந்தயம் உங்களோட ஹேருக்கு ஒரு இன்ஸ்டன்ட் பவுன்சி லுக் குடுக்கும். ஸோ அது உங்களோட ஹேரோட திக்னஸையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி காட்டும். ஸோ இந்த ஒரு ஹேர் பேக்கை நீங்க ரெகுலரா கன்டினியூ பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட ஹேர் லாஸா இருந்தாலும் உங்களோட ஹேர் லாஸ் வித்தின் 1 வீக்ல கண்ட்ரோல் ஆகுறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்னோட ஃபேவரட் ஹேர் பேக்ல நான் அதிகமாக ஹேர் லாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட்ல வெந்தயமும் ஒன்று. பட் இன்னைக்கு நம்ம இந்த வெந்தயத்தை ஒரு வித்தியாசமான முறையில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்களும் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஹேர் லாஸ் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 நாள் யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல சேஞ்சஸை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.